படம் ஓரளவே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் ஓகே தான், நல்லா இருந்தது, காமெடியாக போச்சு. யோகி பாபுக்கு காமெடி நல்லா இருந்தது. போர் அடிக்க மாதிரிலாம் சீன்ஸ்லாம் சொல்ல முடியல. கீர்த்தி சுரேஷ் போலீஸ் கேரக்டர் செட் ஆச்சா? ஓகே, செட் ஆச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. வயசான கட்டணம் நல்லா கிழமை, அதாவது அஜித் படம் இப்போ வந்து அந்த மாதிரி படம் தான் இது. அது அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு அதே மாதிரி தான் இதில் எடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இல்லை ஸ்டோரியாக இருக்கா, இல்லை எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி ஸ்டோரியாக இருக்கா? ஸ்டோரி வந்து எப்படின்னா ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து நிர்வாதியை நிரூபிக்கிறாங்கல்ல, நிரூபித்தா அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்காங்க, அதுக்காக இந்த படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது சார் படம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. கதை எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்து சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு ரொம்ப அதாவது இந்த சொல்லுவாங்கள்ல சடஸ் ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ராவல் ஆச்சு படம். ஒரு வித்தின் உட்காந்ததுன்னு தெரியல, இன்டர்வல் பிளாக் விட்டது எனக்கு தெரியல. பட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா செகண்ட் ஹாஃபும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் லென்த்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர் வந்து அது கரெக்டாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்ல வந்திருக்கோன்றதை சொல்லியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஓகே சார் படம். ஸ்டோரி வைஸ் ஓகே. ஒரு த்ரில்லர், ஒரு ஸ்டோரி தான் அது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இது இவர் ஜெயம் ரவி சார் தான் வந்து இது பண்ணாங்கன்றது வரைக்கும் இல்லாமல், இது யார் மூலியமாவோ வந்து ஒரு பொதுவாக ஒரு சொல்லுவாங்கல்ல, யார் பண்ணன்னு தெரியாத வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் அவங்க செட் ஆகுது அந்த போலீஸ். எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி சுரேஷ் வந்து ஷீஸ் நாட் வந்து ஒரு ஹீரோயினாக இது இல்லை. ஒரு ஆக்சுவலாக அவங்களோட இந்த போலீஸ் கேரக்டருக்காக வந்து நல்ல கரெக்டான ஒரு செலெக்ஷன் தான் டைரக்டர் பொறுத்தளவில். நல்ல செலெக்ஷன். ஓகே, ஜெயிலில் இருக்க ஃபேமிலிக்கான ஒரு மெசேஜாகவும் அவங்களுக்கான ஒரு படமுமாக தான் இது இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி அப்பா பொண்ணோட எமோஷ்னல் வந்து நல்லாவே கன்வே ஆகிருக்கு. அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜாக இப்போது காமெடியாகவும் இருந்தது. நல்ல காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து த்ரில்லிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன யார் இவங்களை இது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்தது. அதுதான் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடிஸ் எல்லாம். சமுத்திரக்கனி ஒரு வில்லனா நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாருமே சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. நாங்கள் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ரக்கடாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் தெரியலை. 10 out of அதுக்கு மேலே தான் நான் தருவேன். நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு மூவி. ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் சமைச்சு இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அப்பப்போ எமோஷ்னலாக ஆகிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ பட் நல்லா இருந்தது மூவி. 2.5 மணி நேரம் ஏதாவது போரோ லேக் தான் இருக்கா? செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி யோகி பாபு இருக்காரு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு? யோகி பாபு சார் வந்து அஸ் யூஷுவல் நல்லா தான் பண்ணுவார். நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸான நேரத்தில் காமெடி பண்ணார். வெகுலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த மூவியில். ஆனால் நல்லா இருந்தது, அந்த ரோல் நல்லா இருந்தது. சமுத்திரக்கனி இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இது இருக்கு? ஆமாம், ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். மியூசிக் ஜிவிஎம் சார் ஆப்வியஸ்லி நல்லா தான் பண்ணார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐ டென்ட் நோட்டீஸ், வேறு யாரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க ரேட்டிங்? 10 out of 10க்கு 6 to 7. சைரன் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம் ஜெயம் ரவிக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து பயங்கரமாக ஒரு செட் ஆயிருக்கு. ஒரு 14-15 வயசு பொண்ணுக்கு அப்பாவாக நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு காமெடியோட ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பிளாட்குள்ளே வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நம்மளை என்கேஜிங்காக வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு என்ன இதுதான் நடக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணால் கூட அந்த நம்மள அந்த த்ரில்லரோ அந்த ஃபீலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வச்சிருக்காங்க. ஜெயம் ரவி சார்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஆமாம், அதுதான் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஒர்க் ஆயிருக்கு. இது அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இறைவன் படத்தில் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. பட் இந்த படம் அது நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அவரோட அந்த ஆக்டிங் ரொம்ப சட்டலாக பண்ணியிருக்காரு. அந்த ரொம்ப அடாவடியாக அப்படிலாம் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸை தாண்டி ரொம்ப சட்டலாக, ரொம்ப பயந்த சுபமாக, ரொம்ப நல்லவனாக காட்டிக்கணுன்ற மாதிரி அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. அதான் நம்மளுக்கு தெரியும் அடுத்து நடக்கலாம் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும். ஆனாலுமே நம்மளை அந்த சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்காங்க. அவரோட லுக் அண்ட் வந்து கீர்த்தி சுரேஷ் மேமுக்கு வந்து அந்த போலீஸ் கேரக்டர் ஆக்சுவலாக செட் ஆயிருக்கு. பிரச்சனை என்னன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் பாடியெல்லாம் ஏற்றிருக்கலாம். பட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது. ரெண்டும் ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குது. பட் எனக்கு மேனரிசம் மட்டும் ஒரு சில ஹீரோஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்க ஜெயம் ரவி கூட பேசுகிறப்போ, அந்த சார்கஸ்டிக்காக பேசுகிறப்போ அதெல்லாம் எனக்கு வந்து தளபதியை ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துல இந்த சேர் பின்னாடி உட்காரப்போலாம் ரஜினி சார் இமிடேட் பண்ணுற மாதிரி இருந்தது. பிகாஸ் அவங்க பார்த்து வளர்ந்தவங்க தான். பட் ஸ்டில் அதை தவிர்த்துருக்கலாம். அவங்களோட ஒரிஜினாலிட்டியோட கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லாயிருக்கும். 10 out of 10 out of நான் 8 கொடுக்கலாம்.
அவ்வளவுதான். புரியல. லேக் ஏதாவது எனக்கு அப்படி எதுவுமே ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போதே, செகண்ட் ஆஃப் என்ன பண்ண போகிறாங்களோன்னு எனக்கு எங்கேயுமே லேக் தெரியல. ஃப்ளாஷ்பேக் கூட அதனால தான் ரொம்ப ட்ரிம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக என்ன வைக்கணுமோ அதை வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது படம். யோகி பாபோட காமெடி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே அவர் தான் ட்ராவல் பண்ணார். பயங்கரமாக ஒர்க் ஆயிருந்து காமெடியெல்லாம். படம் எப்படி இருக்கு? படம் வந்து கமர்ஷியல் வைஸ் வந்து அபோவ் ஆவரேஜ் ப்ரோ. பட் ஆனால் என்னன்னா இந்த ஜானருக்கு த்ரில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. த்ரில்லர் ஜானரில் பார்த்தீங்கன்னா ஜானர் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கமர்ஷியலாக பெட்டராக கமர்ஷியலாக ஜெயம் ரவிக்கு ஆக்ஷன் த்ரில்லர் அது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த படமும் ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் வந்து நடுவில் ஒரு படம் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் போகல. பட் ஆனால் இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட், காமெடி யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் தான் வந்து பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அந்த கண்ணம்மா சாங் வந்து சூப்பராக இருக்கு. அதான் சொல்கிறேனே, சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு ½ hour வந்து ஸ்போர்ட் ஆக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அந்த அம்மாவை வந்தவங்க, பொண்ணாக வந்தவங்க, அவங்களாம் நல்லா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னன்னா படம் வந்து எல்லாம் கமர்ஷியல் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி மிக்ஸ்டாக வந்து எல்லா எமோஷன்ஸையும் கன்வே பண்ணுற மாதிரி. இப்போ ஜெயம் ரவி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல ஒரு சில டைலாக்ஸ் வரும். அது வந்து அவர் உண்மையாக சொல்கிறாரா, படத்தில் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறாரா நடிக்கிறாரா தெரியாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து அந்த போலீஸ் கேரக்டர் செட் ஆயிருக்கு. நம்ம மாமன்னன்லேயே பார்த்துருப்போம்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உடம்பு கம்மி பண்ணி அதை மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல, அதை மாதிரி வந்து இந்த படத்துலேயே வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீன் வரைக்கும் அவங்க வந்து போலீஸாக வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாலும் கடைசி ஒரு சென்டிமெண்ட் சீன் வருது. அதில் வந்து செம்ம அப்ளாஸ் தியேட்டரில். நான் அந்த லாஸ்ட் சீன் வந்து அது ரிவீல் பண்ண வேணா நல்லா இருக்கு. 10 out of 8.5. சைரன் வந்து எல்லாத்துலேயும் வைப்பாங்க, மினிஸ்டரு எல்லாம். ஆனால் இந்த படத்தில் 2 சைரன் தான் காமிச்சிருக்காங்க. ஒன்று போலீஸு, இன்னொன்று ஆம்புலன்ஸு. இதில் போலீஸ் ஜெயிச்சுதா ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிற ஜெயம் ரவி ஜெயிச்சானான்னு கேட்டால், ஏன்னா ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஒரு மித்த கருத்தில் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது நம்ம சைரன் போட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர். ஆனால் அவனுக்கே இந்த ஏரியாவில் மினிஸ்டராக இருக்கவன் என் ஜாதிகாரன், இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கவன் என் ஜாதிகாரன், போலீஸ்காரனும் அவங்களும் சைரன் வச்சவங்க மாறி தட்டிக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில். அந்த இடத்துல வந்து ஒரு சைரன் போட்ட வேன் டிரைவர் மாட்டி அவன் குடும்பத்தை இழந்தானா அவன் இவங்களை எப்படி பழி வாங்குறான்றது தான் 2 சைரனுக்கும் உள்ள பிரச்சனையாக இதில் சைரனாக காமிச்சிருக்காங்க. அதில் ஜெயம் ரவி பரோலில் வராரு. பரோல் டேட் 15 நாளில் முடிச்சுட்டு போகிறாரா, பழி வாங்கிட்டு போகிறாரான்றது தான் கதை. நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதில் கீர்த்தி சுரேஷ் தான் ஜாலியாக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாரையும் கிளாமராக பார்க்க வச்சிருச்சு. போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறது கீர்த்தி சுரேஷ். அதில் போலீஸ் ட்ரெஸ்னால் அந்த கண்ணில் அந்த வேகமும் அந்த வெறியும் இருக்கணும், அந்த நடையில் அந்த ரக்கட் இருக்கணும், அந்த பேச்சில் அந்த திமிர் இருக்கணும். மகேஷ் பாபு கூட அண்ணன் மாமா ஜிண்ட ஈட்டில் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அது செம்ம ஜாலியாக இருந்தது. ஒருவேளை கிளாமர் போடாத குறைய அவங்க தீர்த்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அதுதான் அவங்க இதில் டிஃப்ரெண்ட் டைம். ஒரு ஹீரோயின் பேசியே கொள்ளுது, ஒரு ஹீரோயின் பேசாமல் கொள்ளுது. அதுதான் கஷ்டமாக இருந்தது. பட்டு ஜெயம் ரவியை நல்லா வேலை வாங்கியிருக்கலாம், வாங்காமல் விட்டாங்களோ அப்படின்றது கஷ்டமாக இருந்தது. கதை நல்லா இருந்தது. யோகி பாபு இல்லை, ஸ்கான்சியஸ் இல்லை, இவங்க 2 பேரும் இல்லைன்னா கதையும் இல்லை, படமும் இல்லை, வேஸ்ட் ஆகிருக்கும். காமெடி இருக்கானே இருக்கு. நல்லாவே தனியாளாக சிங்கிள் மேனாக யோகி பாபு தனக்காக முடிஞ்சதை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவன மாதிரி 10 இப்போலாம் வந்து இது ஒரு படம் ப்ரமோஷனுக்கு 10 பேரை கூட்டின்னு வந்து வெந்து தனிந்தது காடுன்னு கத்தின்னு இருக்காரு. ஒரு காமெடி ஆக்டருக்கு முன்னாடி ஒரு படத்தையே தூக்கி நிறுத்துகிற ஒரு தனியாக ஒரு யோகி பாபா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மியூசிக் எப்படி இருக்கு? அதுதான் சொல்கிறேன். ஆமாம், மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் மியூசிக் ஜிவி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஸ்ரீராம் பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது. படத்துக்கு மியூசிக் வாய்ஸ்லையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாய்ஸ்லையும் எந்த குறையுமே கிடையாது. சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். கதைக்கிழமை நல்லா வெயிட்டாக வச்சிருக்கலான்றது தான் என்னோட கருத்து. ஜெயம் ரவிக்கு வந்து போன படம் சரியாக போகிற இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் எப்படி இருக்கும்? இதுவும் ஓரளவுக்கு தான் போகும், சரியாலாம் போகும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் இல்லை 1 மாதத்தில் நம்ம ஹாட் ஸ்டாரில் வந்துடும். பட் ஜெயம் ரவி ஃபுல்ஃபில் பண்ணார்னா அவர் ஆக்டிங் எங்கேயோ இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேராண்மையாக அதுமாதிரி படங்கள்லாம் நிரூபிச்சிட்டாரு. இன்னும் இந்த மாதிரி ஜானரில் நடிக்கிறது இன்னும் நல்ல டேரக்டருக்கு இவரோட மகன் தெரியலையோ, இல்லை நல்ல டேரக்டர் இவருக்கு தெரியலையா, ஏன் அது வந்து தாமதமாகுதுன்ற ஒரு மன கஷ்டம். ஏன்னா
ஏன் ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவர் வந்து அழகாக பண்ணுற ஒரு மனுஷன். இவருக்கு இன்னும் அந்த பெரிய மாஸ் வரலையே அப்படின்ற ஒரு மனசு கஷ்டத்தோடு தான். முதல் படம் டேரக்டருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? அருண்ராஜா காமராஜோட அசிஸ்டண்ட்ன்றதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. த்ரில்லர் அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுன்றதை தெரியாமல் பண்ணியிருக்கிறாரு. எங்கே யாருக்கு அதை கொடுத்தா நல்லா இருக்குமோன்ற மாதிரி. ஏன்னா ஜெயம் ரவி மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை வச்சுக்கிட்டு ஜெயிலில் ஒரு ஃபைட் வச்சுருக்கணும், ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு செம்மையான டான்ஸ் வச்சுருக்கணும். இந்த இடத்துலலாம் லாக் அடிக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். ஓவராலாக கதையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால இவருக்கு கொடுக்க வேண்டிய மாதம் மறந்துட்டாங்க அப்படின்றது தான் என்னோட ஃபீலாக இருக்குது. நன்றி. இவன் நல்லா நடிச்சிருக்கான் ஜெயம் ரவி. கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? அது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போட்டிருக்கலாம், ஜோதிகாவை போட்டிருக்கலாம். ஏன்னா இவளுக்கு அந்த இது என்ன சொல்றது, கெட்டப்லாம் ஓகே. அந்த என்ன சொல்கிறது, அந்த இது எஃபைட் வரல. அந்த போலீஸ் கெட்டப் எஃபைட் அவ்வளோக்கா இல்லை. அந்த மூஞ்சி அவ்வளோ மூஞ்சி சின்ன மூஞ்சி. இப்போ ஜோதிகா போட்டிருந்தா அவள் டெரராக இருப்பாள், பேசி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இவனுக்கு ஈக்குவலாக நடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இவனை கைதி மாதிரி கொண்டு போவானுங்க. செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்கிறான். எதனால இந்த மாதிரி நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் தான் சாவடிக்கிறான். ஆனால் இவனு எதுவுமே சாவடிக்காத மாதிரி வெளியே கொண்டு வந்து லாஸ்ட் டைம் தான் சாவடிக்கிறான். பொண்டாட்டியை வந்து வில்லன் சாவடிச்சதுனால பொண்டாட்டியை வந்து வில்லன் சாவடிச்சிடுவான். இவன் மேலே கேஸ் வந்து உழுதுரும். ஹீரோ தான் சாவடிச்சான், பொண்டாட்டி இவனே சாவடிச்சிட்டான்னு. பரோலில் வெளியே வந்து சாவடிப்பான் எல்லாத்தையும். 10 out of எத்தனை கொடுக்கலாம் படத்துக்கு? அது இதுதான் தெரில, அதான் டவுட்டு. ஏன்னா இது நார்மலாக பார்க்க போனால் கைதி படம் மாதிரி எடுத்திருக்கான்.